யாரையும் கன்சல்ட் செய்யாமலே சுயமாகவே தன்னுடைய அறிவாற்றலால் முடிவெடுக்கிற திறமை அவருக்கு இருக்கிறது என்பதை 3 மாத காலத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கொஞ்சம் சொல்லிட்டோம், ஒரு நிமிஷம். ஜோசியர் என்ற வார்த்தையை நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நேற்று மார்க்கெட்டில் ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்குறதில்ல, லைவை அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றதை நான் என் மனைவி என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இருந்த பயம் எல்லாம் போய் இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு புள்ள இருக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சருன்றதை அவர் அந்த பெரியவர் சொன்னார். இது உண்மை சம்பவம். இதை நான் மாண்பு பேரவைத் தலைவர்களே, இவர்கிட்ட நான் அமைச்சர்கிட்ட காலையில் வந்த உடனே நான் இதை சொன்னேன். ஆனால் திடீரென்று எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசினார். லைவை உண்மையாகவே தமிழ்நாடில் முதல்ல தைரியமாக எங்கள் தலைவர் தான் லைவ் அனுமதிச்சிருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது சூப்பர் சிங்கர் ஆகிவிட்டது எனக்கு இந்த சட்டசபை என்று சொல்வது கொஞ்சம் நீங்கள், ஏன்னா கருத்துக்களை சொல்லுகிற போது பாட்டு பாட விரும்புகின்றவர்கள் அந்த கருத்தை ஒட்டி பாடுவதில் எந்த தவறு இருப்பதாக தெரியவில்லை. அது சூப்பர் சிங்கர் என்கிற அந்த வார்த்தை அவசியமா என்று. இன்னொன்று, மாண்புமிகு உட்காருங்களேன், உட்காந்துக்கோங்க. மாண்புமிகு முதலமைச்சரை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது ஜோசியக்காரரை கேட்டு செய்கிறார் என்று கேட்கின்றீர்கள். ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை மணிக்கு வருகிறார், எவ்வளவு நேரம் பணிபுரிகிறார், எப்படி கோப்புகளை பார்க்கிறார் என்றாலும் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறார்கள். இதில் நீங்கள் யாரை அவர் கன்சல்ட் செய்கிறார் என்றால், யாரையும் கன்சல்ட் செய்யாமலே சுயமாகவே தன்னுடைய அறிவாற்றலால் முடிவெடுக்கிற திறமை அவருக்கு இருக்கிறது என்பதை 3 மாத காலத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, கோப்புகளிடம் தயாராக இருக்கிறது என்றால் அவருடைய ஆய்வில் இருக்கிறது என்று அர்த்தம். எந்த நேரத்தில் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் இன் கன்சல்டேஷன் வித் ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அந்தந்த துறையை சார்ந்த அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து முன்னாலே வைக்கிற கோப்புகளை முழுவதுமாக நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று தான் சொன்னாரே தவிர அதை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து அதை ஒரு சவாலாக அதை உட்காருங்க பதில் சொல்ல வேணாம். மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் உட்காருங்க. அதை ஒரு சேலஞ்சாக நீங்கள் ஒரு சவால் விடுப்பது போல் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள.